بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: من أذن 12 سنة وجبت له الجنة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முதித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளில் முதன்மையானது தொழுகை. அந்த தொழுகைக்காக மக்களை அழைக்கக்கூடிய முஅzzin, தொழுகை அழைப்பாளர் என்பவர் இஸ்லாமிய பார்வையில் மிகவும் மரியாதைக்குரியவராக பார்க்கிறது. நம்முடைய பாமரத்தனமான பார்வையில பள்ளிவாசலுடைய மோதினார் அப்படின்னா ஏதோ ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு சாதாரண நிலையில நாம அவர்களை பார்க்கணும். ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில், குர்ஆன் ஹதீஸ்களின் பார்வையில், அதன் வழிவந்த நல்லடியார்களின் பார்வையில் அந்த முஅzzின்கள், மோதினார்கள் மிகவும் கண்ணியத்திற்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் நிரம்ப பெறுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமான பணி அல்ல. எதிர்வரும் ரமபான்ல பள்ளிவாசல்ல யாருக்குங்க அதிகமான பணிச்சுமை? மோதினார்களுக்கு தான். பள்ளிவாசல எல்லா நேரமும் சுத்தமா வச்சிருக்கணும். காரணம், ரமதான்ல நிறைய மக்கள் கொலை வருவாங்க, தஹஜ்ஜத் உட்பட. மற்ற நாள்ல தஹஜ்ஜத்துக்கு பள்ளிவாசலுக்கு யாரும் பெரும்பாலும் வர்றதில்லை. ஆனா ரமதானுடைய மாசத்துல தஹஜ்ஜத் தொழுகைக்கு கூட பள்ளிவாசலுக்கு மக்கள் வருவாங்க. 5 வேளை தொழுகையில நிறைய வருவாங்க. பள்ளி பூரா நிறைஞ்சு போயிடும். ஜும்மா மாதிரி ரமதானுடைய தொழுகைகளை பார்க்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட வருகைகள் நிறைய ஆகும் பொழுது அங்கே சுமை யாருக்கு அதிகம் என்று பார்த்தால் பள்ளிவாசலுடைய மோதினாருக்கு தான். மற்ற நேரங்களை விட ரமதானுடைய காலத்துல ரொம்ப சுத்தமா கிளீனா பள்ளிவாசல வச்சுக்கணும். யாரையும் எதுவும் குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பள்ளிவாசலுடைய அந்த ஒளிச்சீர்களுக்கான கழிவறைகளுக்கான தண்ணீர் உபயோகம் அந்த டேங்க்ல எப்ப பார்த்தாலும் ஃபுல்லா இருக்கணும் பள்ளிவாசல. எப்போ? ரமதானுடைய காலத்துல. அதுவும் மோதினாருடைய வேலைதான். சகருக்கு சில பள்ளிவாசல்கள்ல அவர்தான் நியத்தை சொல்லி நேரமாயிடுச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான் தரப்படுது. கிராமங்கள்ல இன்னைக்கும் சகருக்கு யாருமே எழுப்பி விடணும்? மைக்கில மோதினார் தான் எழுப்பி விடணும். இஃப்தாருடைய நேரத்துல யாரு பெரும்பாலான பள்ளிவாசல்ல நியத்தை சொல்லி கொடுக்குறாங்க? மோதினார் தான் சொல்லி கொடுக்கணும். இப்படி ரமதான்ல கூடுதல் பணிச்சுமை. மற்ற காலங்களில் அந்த சுமை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அப்படிப்பட்ட முஅzzin, மோதினார், அவரை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்று நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? நம்ம தினந்தோறும் சந்திக்கிற ஆளு, 5 வேளை தொழுகையாளி,
தினந்தோறும் சந்திக்கிற ஆள் யாருங்க? மோதினார். அப்ப அந்த மோதினார் மார்க்கத்தின் பார்வையில எவ்வளவு மகத்துவமானவர். நாம ஒவ்வொருவரும் முசல்லிகளாக இருப்பவர்கள், பள்ளிவாசலில் தொடர்போடு இருப்பவர்கள், அந்த பள்ளியினுடைய பணியாளர்களின் மதிப்பு மரியாதை என்ன அப்படிங்கிறத நாம விளங்கினாதான் அவர்களிடத்திலே கண்ணியத்தோடு மரியாதையோடு சிறந்த பார்வையோடு அவர்களை நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தப்பட்ட செய்திகள் நிறைய சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா கூட முஅzzin போன்றவர்கள் இஸ்லாமிய அழைப்பாளர்களை பார்த்து அல்லாஹ் பெருமையா சில வசனத்துல சொல்லுவான். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன். அதாவது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நல் அமல்கள் புரிந்து கால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் உள்ள ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய அந்த அழகிய வார்த்தையை விட யார் அழகான வார்த்தை சொல்ல முடியும் என்று அல்லாஹ் தஆலா முஅzzின்மார்களை பார்த்து, இஸ்லாமிய அழைப்பாளர்களை பார்த்து அவர்கள் சிறந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பெருமை பாராட்டுகிறான். இந்த வசனத்திற்கு ஆயிஷா அம்மா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் இவங்க எல்லாரும் இந்த வசனத்தை யாரை சொல்லுகிறது என்றால் பள்ளியில் பாங்கு சொல்லக்கூடிய மோதினாரைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் பெருமையாக சொல்கிறான் என்று அதற்கான விரிவுரை தந்திருக்கிறார்கள். ஆயிஷா அம்மாவை விட, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை விட, இக்ரிமா ரஹிமஹுல்லாஹை விட மார்க்க ஞானங்களுக்கு குர்ஆனுக்கு விரிவுரை தருவவர்களை உலகம் அவர்களுக்கு பிறகு யாரேனும் கண்டதுண்டா? குர்ஆனுக்கு அவ்வளவு தெளிவான விரிவுரை தரக்கூடிய பெரும் முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் முஅzzின்களைத்தான் பெருமைப்படுத்துகிறான் என்று அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இப்னு மாஜாவுல, தப்ரானியில இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் அzzன இத்னத்தை அஷரத சனத்தன், யாரு 12 வருஷம் பாங்கு சொல்ற பணியில இருந்தாரோ வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. இதை விட பெரிய வார்த்தையை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. 12 வருஷ காலம் இமாம் மோதினாரா வேலை செஞ்சுட்டா அவருக்கு சொர்க்கம் வாஜிப் ஆயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திர்மிதியில, இப்னு மாஜாவில இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்த்து சபஅஸ்னி, யார் 7 வருஷம் வேலை பார்த்தா போதுங்க, மோதினார் வேலைய 7 வருஷம் பார்த்தா போதுமா? ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல 12 வருஷம்ன்றாங்க, இன்னொரு இடத்துல 7 வருஷம்ன்றாங்க. 7 வருஷம் முஅzzின் வேலைய, மோதினார் வேலையை பார்த்தா கதபல்லாஹு லஹு பராஅத்தன் மினன் நார், நரகத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விடுதலை பத்திரம் வழங்கி விடுகிறான். அவர் நரகமே போக மாட்டாருங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மோதினார் வேலைங்கிறது நம்ம பார்வையில ஒரு பாமரத்தனமாக, ஒரு ஒண்ணுக்கும் உதவாத வேலை, ஏதோ சும்மா பேருக்கு 5க்கும் 10க்கும் அல்லாஹ்வை பார்க்கிற வேலை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பல பேரு. அதனாலதான் மோதினாருன்னு வரும்பொழுது ரொம்ப கேவலமாக சில பள்ளிவாசல்கள்ல, சில மஹல்லாக்கள்ல, சில மக்கள் பார்வையில ரொம்ப கேவலமாக பார்க்கப்படுது, ரொம்ப தரக்குறைவான நிலையாக பார்க்கப்படுது. ஆனால் அப்படி பார்வையாளர்களுடைய நிலை மிகவும் பாவமானது என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅzzின்மார்களுக்காக நிறைய துஆ செஞ்சிருக்கிறான். எந்த அளவுன்னு கேட்டா, அல்லாஹும்ம உஃபிர் லில் முஅzzீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா மோதினார்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக என்று நபியவர்கள் கியாமத்து நாள் வரை வரும் மோதினார்களுக்காக நிறைய துஆ செய்து விட்டு போயிருக்கிறார். அபூதாவுதிலே, திர்மிதியிலே, ஏராளமான நூல்களிலே இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொஞ்சம் நெஞ்சமாங்க எல்லா கிதாபுகள்லையும், ஹதீஸ் நூல்கள்ல எல்லா நூல்கள்லையும் நீங்க அந்த தொழுகை சம்பந்தப்பட்ட பாடங்களை, அதன் ஒட்டிய சில பாடங்களை, பிரிப்பு பாடங்களை பார்த்தீங்கன்னா அங்கே முஅzzினுக்கான சிறப்பு என்ன, தகுதி என்ன, அந்தஸ்து என்ன, இதை பற்றி விலாவாரியாக பேசுகிறது அந்த நபிமொழிகள் எல்லாம். நிறைய செய்திகளை பேசுகிறதை இந்த ஹதீஸ்கள் எல்லாம் வாசிக்க 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 நாமளும் மோதினார் வேலைக்கு போயிட்டா என்னங்கிற ஒரு நிலை ஈமானிய உள்ளங்களில் வர வேண்டும். ஈமான் உள்ளத்துல நிரம்ப இருந்துச்சுன்னா இந்த சிறப்புகள் எல்லாம் பார்த்த பின்னாடி எதுவுமே வேணாம்பா, மோதினார் வேலைக்கு போயிட்டாலே சொர்க்கம் ரொம்ப ஈஸியா போயிடலாம் போல இருக்கு.
நரகத்தை விட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம் போல இருக்க, நாளைக்கு வெற்றி ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும் போல இருக்க, அப்படிங்கிற ஒரு நிலை உள்ளத்துல வரணும். இப்படி வந்தாதான் ஈமான் நிரப்பமா இருக்குதுன்னு அர்த்தமே கூட. ஹதீஸ் அப்படிதான் சொல்லுது. புகாரி, முஸ்லிம், அபூதா, திருமதி, நசாயி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத், தப்ரானி, தாரகுத்னி, எல்லா நூல்கள்லயும் வருதுங்க. எந்த நூல்ல எடுத்தாலும் முஅத்தினுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு வருது. இன்டர்நெட்ல போயிட்டு முஅத்தின்களுக்கான ஃபதாயிலுல் முஅத்தின் அப்படின்னு தட்டுனீங்கன்னா சும்மா ஹதீஸ வந்து கொட்டுதுங்க. இந்த ஹதீஸ வந்து கொட்டுது. அவ்வளவு சிறப்பு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். முஸ்லிம்ல, நசாயில, இப்னு மாஜாவுல எப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாளிலே முஅத்தின்கள், அந்த மோதினார்கள் நாளைக்கு எப்படி அல்லாஹ்வை போய் சந்திப்பாங்கன்னு கேட்டா, அல் முஅத்தினூன அத்வாலுன் நாசி அனாகன் யௌமுல் கியாமா. நாளை மறுமை நாளில் மக்கள் மன்றத்தில், விசாரணை மன்றத்தில், அந்த அமளி துமிழிகால நேரங்களிலே முஅத்தின்மார்களுடைய அந்த கழுத்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்னங்க கழுத்து நீளமா இருக்கும்னா, கழுத்து நீளமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதாவது அவங்களுக்கு நிறைய நன்மை வழங்கப்படும் அல்ல அறிவிக்க அறிவிக்க அவங்க சந்தோஷத்துல ரொம்ப பெருமையா கழுத்தை தூக்கி தூக்கி பார்ப்பாங்களாம். எனக்கா இவ்வளவு அந்தஸ்து, எனக்கா இவ்வளவு அந்தஸ்து அப்படின்னு அந்த கழுத்தை தூக்கி தூக்கி பார்ப்பாங்களாம். உலகத்துல எவ்வளவோ விஷயத்துக்கு பெருமை அடிக்கிறோமா இல்லையா? நாளைக்கு உண்மையாகவே அவர்கள் பெருமை கொள்வார்கள். நான் உலகத்தில் இப்படி ஒரு சிறப்பான பணியாற்றி இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இதற்கு இவ்வளவு நற்கூலிய தருகிறானா என்று முஅத்தின்மார்களே ஆச்சரியப்படும் பொழுதிருக்கு. என்னுடைய பணிக்கு இவ்வளவு சிறப்பா என்று ஆச்சரியப்படும் பொழுதிருக்கு. நாளைக்கு அவர்களுடைய கழுத்துகள் உயர்த்தப்படும், பெருமையாக பார்க்கப்படும் சூழ்நிலை அவர்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. திருமீதில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்படுறது. நாளைக்கு நிறைய அமளி துமளிகளுக்காக, விசாரணைக்காக கோடிக்கணக்கான மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இறுதி மனிதன் வரை எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்துல நிக்கிறாங்க. எல்லாரும் நிற்பாங்க. அவங்களோட விசாரணை என்ன, நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியலையே, என்னுடைய விசாரணை எப்படி இருக்கும், சொர்க்கமா நரகமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட, பயத்தோட, பீதியோட மக்கள் எல்லாம் அந்த மன்றத்துல நிற்கும் பொழுது 3 சாரார்கள் எந்த கவலையும் இல்லாமல், எந்த துக்கமும் இல்லாமல், நான் நரகம் போக மாட்டேன் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு, அதாவது அவர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு கஸ்தூரி குவியல்களில் அவர்கள் சந்தோஷத்தோடு அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வுல அந்த மக்கள் மன்றத்துல கஸ்தூரி மனம் இருக்கா இல்லையா, கஸ்தூரின்னு சொல்றோமே, அந்த கஸ்தூரி பெரிய குவியலா வச்சிருப்பானா, ஒரு பெரிய குவியலா வச்சிருப்பான். அந்த குவியல் மீது ஒரு 3 சாரார்கள் அங்கே அமர்ந்திருப்பார்கள். அதில் ஒரு சாரார் யார் தெரியுமா? உலகத்திலே மோதினார் வேலையை பார்த்தவர், உலகத்திலே பாங்கு சொல்லும் வேலையை பார்த்தவர், பாங்கு சொல்லும் வேலையை பார்த்தவர் ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா, சந்தேகம் இல்லாம, பயம் இல்லாம, நிச்சயம் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலைப்பாட்டுல அவர் கஸ்தூரிலே அமர்ந்திருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுன்னு கேட்டா மக்கள் எல்லாம் பார்ப்பாங்களாம், முன் பின் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இவர் என்னப்பா அமல் செஞ்சாரு, இந்த அமலை நாம செஞ்சிருக்க கூடாதா, உலகத்துல நாங்கெல்லாம் பீதியில உட்கார்ந்து நின்றுகிட்டு இருக்கிறோம், அவர் அமைதியா ரொம்ப சாந்தமா ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்படி இவர் என்ன பெரிய அமல் செஞ்சாருன்னு மக்கள் எல்லாம் ஏக்கம் கொள்ளுவார்களே. அந்த ஏக்கத்தின் அடிப்படையில அந்த மோதினார்கள், அந்த முஅத்தின்மார்கள் அவர்கள் உயரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் நிம்மதியாக அமர்ந்திருப்பார்கள் கஸ்தூரியின் குவியல் மீது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு உயர்வான பணியாக இறைவன் பார்க்கிறான், எவ்வளவு அந்தஸ்திற்குரிய பணியாக இறைவன் பார்க்கிறான். புகாரியிலும் நசாயிலும் இப்னு மாஜாவிலும் இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க, அதாவது அப்துல்லா பின் அப்துர் ரஹ்மான் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், நான் அப்துர் ரஹ்மான், அப்துல்லா நீ எப்ப பார்த்தாலும் ஆடுகளை பிடிச்சுக்கிட்டு பாலைவனத்துக்கு மேய்க்கிறதுக்கு போயிடுற, பெரும்பாலும் ஊருக்குள்ள உன்னை பார்க்கவே முடியறது இல்ல, எல்லா நேரமும் ஆடு மேய்க்கிறது பாலைவனத்துக்கு போறதுல இருக்கிறியப்பா, அப்படி இருக்கிறதுனால அந்த பாலைவனத்துக்குள்ள நீ போனாலும் 5 வேளை தொழுகை நேரம் வந்துருமா இல்லையா, துஹர் அஸ்ர் மக்ரிப் இந்த நேரம் வந்துருமில்ல, அப்படி அங்க தொழுகை இல்ல, தொழுகத்துக்கு பாங்கு சொல்லிதானே தொழணும், அப்படி பாங்கு சொல்லும் பொழுது சப்தத்தை உயர்த்தி பாங்கு சொல்லு அப்படின்னாங்களாம்.
சப்தத்தை உயர்த்தி பாங்கு சொல்லு. நீ மட்டும்தான் தொழ போற. சும்மா மெதுவா சொன்னா கூட ஜாயிஸ் தான், பரவாயில்ல, செல்லும் தான். ஆனா அந்த நேரத்துல கூட பாலைவனத்துல நீ மட்டும் தொழுதாலும் கூட, யாரும் பக்கத்துல இல்லாட்டினாலும் கூட, நீ வந்து உன் சப்தத்தை உயர்த்தி ரொம்ப சப்தமா வாங்க சொல்லு. அதன் பிறகு இக்காமத்தை சொல்லி நீ தொழு. என்ன காரணம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், லா யஸ்மஉ மத ஸௌத்தில் முஅzzin ஜின்னுன் வலா இன்சுன் வலா ஷையுன் இல்லா ஷஹீத லஹு யௌமுல் கியாமா. நீ சப்தத்தை ஒசத்தி வாங்க சொல்லிட்டு பொட்டல் பூமியில நீ தொழுதேனா, அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய மனிதர்கள், ஜின்னுகள், இன்னவர பொருட்கள் எல்லாம் நாளைக்கு மறுமையிலே உனக்கு நல்ல சாட்சி சொல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாங்கு சொல்லக்கூடிய சப்தத்தை யாரெல்லாம் கேட்பார்களோ அவர்களெல்லாம் சொல்லி கொடுக்காமலே அல்லாஹ்விடத்தே வந்து, இறைவா, இவர் வாழும் காலத்தில் முஸ்லிமாக இருந்தார், எங்களை வாங்கு சொல்லி பள்ளியின் பக்கம் அழைத்தார் என்று இவர் முஸ்லிம் என்பதற்கு, இவர் முஃமின் என்பதற்கு பிற மக்கள் எல்லாம் சாட்சி சொல்லுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிய வந்து சாட்சி சொல்லுவார்கள் என்று சொல்லி தருகிறார். அதனாலதான் பாங்கு சொல்லும் பொழுது ஏனோ தானம்லாம் சொல்லக்கூடாதான், சப்தமா சொல்லணும். அதை இபாதத்துன்னு சொல்லணும். அதுல ஹுஷூ குழு இருக்கணும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து அந்த பாங்கு சிறப்பா அழகா அவங்கவங்கனால முடிஞ்ச அளவுக்கு சொன்னா அந்த பாங்குல மிகப்பெரிய ஒரு பரக்கத்து, மிகப்பெரிய அந்தஸ்து வழங்கப்படுது. எந்த அளவுன்னு கேட்டா, மனுஷன் ஜின்னு மட்டும் இல்லைங்க, அவருக்கு நல்ல சாட்சி சொல்றதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தபுராம்னிலே, மஜ்மு ஸவாயிதிலே, இப்னு மாஜாவிலே, முஸ்னத் அஹ்மதிலே எல்லா நூல்லையும் இப்படி செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. மனுஷன் மட்டும் இல்ல, ஜின்னு மட்டும் இல்ல, அந்த பாங்கு சத்தத்தை கேட்கிற காய்ந்தது பசுமையானது எல்லாம் இந்த முஅzzினுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. மாஷா அல்லாஹ், பாவ மன்னிப்பு தேடுகிறது என்கிறார். அதாவது இந்த பள்ளியில ஒருத்தர் பாங்கு சொல்றாருன்னு வைங்கிறேன், இந்த மரக்கட்டைகள் எல்லாம் காஞ்சி போயிருச்சா இல்லையா, இந்த மரக்கட்டைகளுக்கு கூட இவர்களுக்காக, முஅzzின்களுக்காக பாவ மன்னிப்பு தேடும். பக்கத்தில் இருக்கும் மரங்கள் எல்லாம் இவருக்காக பாவ மன்னிப்பு தேடும். காய்ந்ததும் பசுமையாக இருப்பதும் இப்படி எல்லாமும் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அந்த முஅzzின் பணி, அந்த பாங்கு சொல்லுகின்ற பணி எவ்வளவு உயர்வான பணி, எவ்வளவு உயர்வான நேர்த்தியான பணி. நாம பெத்த பிள்ளை நமக்கு பாவ மன்னிப்பு தேட மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல மௌத்தா போனதுக்கு பிறகு, அத்தா மௌத்தா போயிட்டாரு, அதிகபட்சம் 3 நாள் பாத்தியா, 40 நாள் பாத்தியா, வருஷம் பாத்தியா, அதோட அத்தாவே மறந்துடலாம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அத்தா எப்படி வாழ்ந்தாரு, அத்தா நமக்காக என்ன தியாகம் பண்ணாரு, அதெல்லாம் இன்னைக்கு நினைக்கிறதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட நேரம் இல்ல. ஆனா பாங்கு சொன்னா சொல்லவே வேண்டாம், எல்லாமும் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது, எல்லாமும் அவருக்காக முஸ்லிம் என்று சாட்சி சொல்லுகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய உயர்த்தியான பணியா இல்லையா, ஒரு கண்ணியமான பணியா இல்லையா? இது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் கிடையாது. நசாயில, முஸ்னத் அஹ்மதுல நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யாரேனும் ஒருவர் ஒரு பள்ளியிலே பாங்கு சொல்வாரே ஆனால் அவருக்கான கூலி என்ன தெரியுங்களா? அவருக்கான கூலி என்ன? மிஸ்ல் அஜ்ரி மன் ஸல்லா மஅஹு. அவரோடு, அந்த பாங்கு சொன்னவரோடு அந்த பள்ளியில எவ்வளவு பேர் தொழுவார்களோ அந்த தொழுதவர்கள் கூலியும் இவருக்கு தரப்படும். இன்னைக்கு ஜும்மா பாங்கு சொன்னார், மோதினார், நம்ம பள்ளியில ஒரு 200 பேர் தொழுகிறான்னு வச்சுக்கோமே, 200 பேர் தொழுகையின் கூலி இவருக்கு ஒரு பாங்கிலே கிடைக்கிறது, ஒரு பாங்கிலே கிடைக்கிறது. ஒரு பாங்கு, ஒரு பாங்கு நாம தொழுத நமக்கு கூலி இருக்கான்னு தெரியாது, அது அல்லாஹ்வுடைய புறத்துல உள்ளது. ஆனா நிச்சயமாக யாருக்கு கிடைக்கும்? நம்மை பாங்கு சொல்லி பள்ளியின் பக்கம் அழைத்தாரா இல்லையா? நேரமாகிவிட்டது, ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் பாருங்கள், ஹய்யாலல் ஃபலா, வெற்றி தொழுகையில் தான் இருக்கிறது, அந்த வெற்றியின் பக்கம் பாருங்கள் என்று பாங்கு சொல்லி அழைத்தாரா இல்லையா? அந்த முஅzzினுடைய நற்கூலி என்னவென்றால், நாம் தொழுத தொழுகையின் கூலி நமக்கும் குறைக்கப்படாது, அதே போல அவருக்கும் கூலி கிடைக்கும், அதே போல அவருக்கும் கூலி கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதை விட ஆச்சரியமான ஒண்ணுதல் என்ன தெரியுங்களா? ஷைத்தானை விரட்ட முடியுமாங்க? எந்த அமலை கொண்டாவது, தொழுக, நோன்பு, தானம் தர்மோ, ஹஜ்ஜு, உம்ரா, எந்த அமலை கொண்டு ஷைத்தான் பக்கத்திலே இருக்கணும் விரட்டலாம் முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா
தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் வெளியெல்லாம் பறந்து போகுது. நோம்பாளி சில நேரங்கள்ல புறம் பேசுறது, பாக்குறது, கேட்கக்கூடாது கேட்கறது, பாவம் எல்லாம் நோம்பாளி செய்யறான். ஹஜ்ஜு உம்ராவுக்கு சொல்லவே தேவையில்லை. அங்க போயும் பாவம் செய்யறவங்க சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க இல்லையா? ஷைத்தான் பக்கத்திலே இருக்கிறனால, எப்படி ஷைத்தான் பக்கத்திலே இருக்கிறனால பாவம் நம்மள அதை விடாம செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒரு அமல் இருக்குங்க, அந்த ஒரு அமலு ஷைத்தான ஓட ஓட வரட்டக்கூடிய அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், புகாரியிலும் முஸ்லிமிலும் அபூதாவிலும் நசாயிலும் இப்படி நிறைய நூல்களை செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா நூதிய லிஸ்ஸலா, தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் அத்பர ஷைத்தான் வலஹு, அதாவது துராத்துன், ஷைத்தான் பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே, மோதினா அல்லாஹு அக்பர் சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்து ஷைத்தான் ரொம்ப வேகமா ஓடுறான். எந்த அளவு ஓடுறான்னு கேட்டா, அவனுடைய பின்பகுதியில் இருந்து காத்தை விட்டுக்கிட்டே ஓடுறான். காத்தை விட்டுக்கிட்டே, துராத்தும், காத்து பெரிய பெரிய ஓடுறான். அவ்வளவு வேகத்துல ஷைத்தான் பாங்கு சொல்ற கேட்டவோட ஓடிடுவான். ஓடிட்டான்னு சும்மா இருக்கக்கூடாது. அடுத்த ரசூலா சொன்னாங்க, பாங்கு முடிச்சோன்னு போன வேகத்துல ரிட்டர்ன் வருவான். போன வேகத்துல ரிட்டர்ன் வந்துருவான். ரிட்டர்ன் வந்து எப்படா இந்த மக்கள் எல்லாம் தொலை போறாங்கன்னு எதிர்பார்ப்பான். தொலை போற நேரத்துல அந்த இக்காமத்து சொல்லும் பொழுது, அட மீண்டும் இந்த மோனார் விரட்டரா இருப்பான் அப்படின்னு மீண்டும் ஓடுவான். இக்காமத்து சொல்லும் பொழுது, இக்காமத்தை சொல்லி முடிஞ்சோன வந்துருவான். முஸ்லிம்கள் உள்ளத்துக்குள்ள வந்து 2 ரக்காயத்து தொழுதியா, 3 ரக்காயத்து தொழுதியா, அழுகும் சிரா ஓதுனியா, விட்டுட்டியா, அப்படியா இப்படியா, கடையில் அதை பார்த்தியா, வீட்டுல இதை சொல்லியேன்னு எல்லா ஊசலாட்டத்தையும் போடுவான். முசல்லிகளின் உள்ளங்களில் ஊசலாட்டை போடும் ஆற்றல் உள்ள அந்த ஷைத்தானுக்கு பாங்கு நேரத்தில் அவனால் நின்று கேட்க முடியாது. அந்த அளவிற்கு பாங்கு அவனுக்கு வீரியமாக வேலை செய்கிறது. அவனை விரட்டுகின்ற ஆயுதம். ஷைத்தான விரட்டணும்னா பாங்கு மட்டும்தான். ஷைத்தான விரட்டணும்னா பாங்க தவிர சிறந்த ஆயுதமே கிடையாது. அவ்வளவு மகத்துவமானது. அப்படின்னா யோசிங்களேன், இந்த ஷைத்தான விரட்டுற பணியை ஒருத்தர் செய்யறாருன்னு வைங்களேன், அவரை விட சிறந்த ஆள் உண்டா? அவரை விட சிறந்த பணி உண்டா? அவரை விட சிறந்த அமைச்சர் உண்டா? அப்ப ஷைத்தானை விரட்டுகின்ற ஆற்றல் இந்த பாங்குக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். இந்த நபிமொழியின் கீழால நிறைய பாங்க பத்தி இப்படி எழுதுறாங்க. யாருக்கேனும் ஜின்னு பிடித்திருந்தால், அதாவது நம்ம மொழியில சொல்றதா பேய் பிடிச்சிருந்தா, எப்படி நம்ம மொழியில சொல்றதா பேய் பிடிச்சிருந்தா, பேய் பிடிச்சிருக்கு ட்ரீட்மெண்ட் என்னங்க? அவ்வப்போது அவர் காதுகளில் பாங்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவரை கட்டி புடிச்சு வச்சு காதுல பாங்கு சொல்லிக்கிட்டே இருந்தா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஷைத்தான் முடியாதுன்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் சொல்லப்படுகிறது, காலி வீடுகளுக்குள் நீங்கள் குடி போவதற்கு முன்பு பாங்கு சொல்லி விட்டு குடி போங்கள். காரணம், காலி வீட்டுல ஷைத்தான் குடியிருப்பான். ஷைத்தான் குடியிருந்தா அவனோட நாமம் சேர்ந்து குடியிருந்தா வாழ்க்கை குட்டிக்கிறா பேரு இல்லையா? அப்ப அவனை விரட்டணும் என்ன செய்யணும்? அந்த வீட்டுக்குள்ள போன உடனே முதல்ல பாங்கு சொல்லி அவனை வெளியே விரட்டி விடணும். போடா மூதேவி, இங்க உனக்கு இடம் இல்ல. அப்ப வீடுகளுக்குள்ள பாங்கு சொல்லணும். சில பேர் நினைக்கிறாங்க, ஏசி இருக்குது, பெட் இருக்குது, குஷின் மெட்டு, காஸ்ட்லியானது, எல்லா வசதியும் இருக்கு, இளமையான மனைவி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள போனா தூக்கம் வரலன்றான். தூக்கம் வர்றதுக்கு மாத்திரை மருந்து போடுறதை விட பாங்கு சொல்லி பாருங்களேன், தூக்கம் நிம்மதியா வருமுங்க. அனுபவிச்சவங்க சொல்றாங்க, பாங்கு சொல்லிட்டு நீங்க தூக்கத்தை மேற்கொண்டால் தூக்கம் சலாமத்தான தூக்கம் வரும். தூக்கம் நல்லா வரணுங்கிறதுக்காக. அதே போல கணவன் மனைவிக்கு அவ்வப்போது சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குன்னு சில பேர் புலம்புறமா இல்லையா? கொண்டாட்டி சொல்ற பேச்சே கேட்கறது இல்லைங்க, பொழுதன்னைக்கு சண்டை போடுறான். புருஷன் எப்ப பார்த்தாலும் என்னை எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்றோமா இல்லையா? அப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை உங்க வீடுகளில் கண்டால் அவ்வப்போது நிறைய பாங்கு சொல்லுங்கள். அவ்வப்போது நிறைய பாங்கு சொன்னா ஷைத்தான் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான். ஷைத்தான் வீட்டுக்குள்ளாட்டி சண்டையே வராது. சண்டை எப்படி வருது? ஷைத்தான் ஊட்டி விடுறதானங்க. ஷைத்தான் ஊட்டி நமக்கு நிம்மதியை கெடுக்கிறதானே. அவனை வெளியே விரட்டுறதுக்கு நிம்மதியான வீடு வேண்டுமா? நிம்மதியான தூக்கம் வேண்டுமா? நீங்கள் வீடு காலியான வீட்டுக்குள் குடி போகின்றீர்களா? அந்த நேரங்களில் எல்லாம் அதாவது பாங்கை நிறைய சொல்லணும். பாங்கை எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு வேண்டாலும் சொல்லலாம், எவ்வளவு வேண்டாலும் பாங்கு சொல்லலாம். பாங்கு சொல்ல சொல்ல நிம்மதி கிடைக்குங்க. பாங்குல அவ்வளவு ராகத்தான, அதுல ஆண்கள் மட்டும் தான் சொல்லணுமா அப்படின்னு கிடையாது. பொம்பளைங்களும் பாங்கு சொல்லலாம். வீட்டுக்குள்ள அவங்க பாங்கு சொல்லிக்கலாம். நிம்மதிக்காக, சந்தோஷத்துக்காக, ராகத்தான தூக்கத்துக்காக பொம்பளைங்க சொல்லலாம். பிள்ளைங்களை பழக்கப்படுத்தலாம். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எந்த பிள்ளையா இருந்தா என்ன இருக்கு, பாங்கு சொல்லுது சொல்லிட்டு நம்ம தூங்குவோம். அதே போல துவா ஓதுவோம், பொதுவோட தூங்குவோம். நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைச்சிடும். அந்த தூக்கத்திலே மௌத்தா போனா களிமா கிடைக்கும், சொர்க்கமும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்குமுங்க. பாங்குக்குள்ள இருக்கு. பரக்கத்து வேணுமா? ஒரு புது கடை திறக்கிறீங்களா, அங்க போய் பாங்கு சொல்லுங்க.
அல்லது கடையை பிஸ்மில்லான்னு காலையில திறக்கிறீங்களா, பாங்கு சொல்லிட்டு கடையை திறங்க, கல்லாவில போய் உட்காருங்க. கடையை அடைக்கும் பொழுது பாதுகாப்பு வேணுமா, பாங்கு சொல்லுங்க. இப்படி எல்லா நிலைக்கும் பாங்கு உதவும். எந்த நிலையில இருந்தாலும் பாங்கு உதவும். பாங்கு அவ்வளவு மகத்துவமானது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தானை விரட்டுகின்ற ஆதம் பாங்கை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்ப பாங்கு சொல்லும் பணியில இருப்பவர் எவ்வளவு மகத்துவமானவர். மோதினார் அப்படின்னு நம்ம ஒரு அற்பமா பேசிட்டு போயிடுறோமா இல்லையா? மோதினார சில இடங்கள்ல ஆடு மாடு மாதிரி பேசுறானே. மோதினார் இங்க வாங்குறான், எப்போங்கிறான், அதை எடுங்கிறான், இதை புடுங்கிறான், ஏன் லேட்டா பாங்கு சொன்னேங்கிறான், ஏன் பாங்கு அப்படி சொன்னேங்கிறான், என்னென்னமோ ஆடு மாடை விட மோசமா பேசக்கூடிய சில இடங்களும் உண்டு. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். மோதினார்களை கண்ணிய குறைவாக எங்கெல்லாம் நடத்தப்படுமோ அவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் பறக்கத்தற்றவர்களாகத்தான் வாழ்வார். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்போம், வாழ்க்கையில் எல்லாம் பறக்கத்து தர மாட்டான். காரணம், அல்லாஹ் ஒருவரை உயர்த்தி பிடிக்கிறான், நீ அவரை கேவலமாக பார்க்கிறாய். அப்படி என்றால் அல்லாஹ்வின் சிந்தனைக்கு எதிரான சிந்தனையிலே நீ இருக்கிறாய் என்று அர்த்தம். மோதினார்களை கௌரவப்படுத்த வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், புகாரியிலும் முஸ்லிமிலும் நசாயிலும் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, மோதினார் அந்தஸ்தை மட்டும் மக்கள் விளங்கிக்கிட்டாங்கன்னா நீனு நானும் மோதினார் வேலை செய்யறேன்னு குடுக்கு சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்க அளவுக்கு மஹல்லாவாசிகள் மாறி போயிடுவாங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆகி போயிடும். அதாவது சலமா இப்னு சிரார் ரலியல்லாஹு தஆலா அவர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், ரொம்ப ஈஸியா இருக்கணும், ஆனா சொர்க்கம் போயிடணும். இன்னைக்கு நாமள அப்படித்தான் நினைக்கிறோம், சொர்க்கம் போகணுங்க, சும்மா லேசான அமல் ஏதாவது சொல்லுங்க, இரவு முழுக்க தொழுகணும், பகல் முழுக்க நோன்பு வைக்கணும், அதை ஓதணும், அள்ளி கொடுக்கணும், அதெல்லாம் வேணாம், ரொம்ப ஈஸியா ஏதாவது அமல் தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அது ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி ஒரு தோழர் கேட்டார், சலமா இப்னு சிரார் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு போகணும் அப்படி ஒரு அமல் உனக்கு வேணும் அப்படித்தானே? ஒண்ணும் இல்லப்பா, ஏதாவது ஒரு பள்ளிவாசல மோதினார் வேலையில சேர்ந்துரு, ஈஸியா சொர்க்கம் போயிடலாம். அவரு சொன்னாரு, மோதினார் வேலையிலையா, அது முடியாட்டி அப்படின்னு திரும்ப கேட்டார். அது முடியலன்னா பள்ளிவாசல இமாம் வேலைக்கு போயிரு, யாருக்காவது பள்ளிவாசல போய் நின்று தொலை வைக்கிற வேலைக்கு போயிரு. அதை யோசிச்சாரு. அதுவும் முடியாட்டி வேற ஏதா அப்படின்ட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லாஸ்டா சொன்னாங்க, அதுவும் முடியாட்டினா முதல் சஃப்ல இமாமுக்கு நேரா நிக்கிற இடம் கிடைச்சா நின்றுக்க, அந்த அமலை கடைபிடிச்சுவா, வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சுவா, நீ ஈஸியா சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஈஸியா சொர்க்கம் போறதுக்கு ரசூலுல்லாஹ் முதல்ல சொல்ற அமல் என்னங்க? முஅzzin பணி. தபரானில நபி வழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஅzzin பணி அவர்கள் குறிப்பிட்ட காலம் வரை செய்தாலும் கூட அந்த பணி அவர்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடும். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் கூட ரப்பு சில நேரங்களில் அவன் கருணையால் அவர்கள் பாவத்தை மன்னிப்பான். பாவத்தை மன்னிக்கிறது நம்ம புறத்துல இல்ல, அல்லாஹ் தானே கைவசம் வச்சிருக்கிறான். இவ்வளவு காலங்களாக எனக்காக வாங்கி சொன்னியப்பா, இந்த பாவம் பண்ணி இருக்க, பரவாயில்ல உன்னை மன்னிச்சுன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டானா என்ன? அல்லாஹ் சொல்றது சாத்தியக்கூறு இருக்குல்ல. எத்தனையோ பேர் நினைக்கிறோம், எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான். எப்பா, இவ்வளவு பெரிய துபாக்கூர், நீ ஒன் பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான்னு நினைக்கிறிய? அப்ப மோதினார் எல்லா காலமும் பள்ளியில பாவம் சொல்லி இருக்காரு, அவர் பாவத்தை மன்னிக்க மாட்டானா? அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ஆற்றல் உள்ளவனா இல்லையா? இந்த நிலைப்பாட்டில் அந்த முஅzzின்மார்களை பார்த்தால் கண்ணியம் பிறக்கும். அவர்கள் மீது ஒரு வகையான ஒரு மரியாதை நமக்கு உருவாகும். நாமளும் அந்த பணிக்கு போனால் என்ன என்ற ஏக்கங்கள் கொள்ள வேண்டும். அதுதான் உயர்ந்த நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கணும். நேரத்துல தஃசீர் இப்னு கஸீர்ல இப்படி நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னிலையில பல சஹாபாக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இப்படி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம உஃபிர் லில் முஅzzin அப்படின்ட்டு, இறைவா மோதினார்களை நீ மன்னிப்பாயாக. எத்தனை முறை கேட்டாங்க? திரும்ப திரும்ப சலாசன், 3 முறை கேட்டாங்க. அல்லாஹும்ம உஃபிர் லில் முஅzzin, அல்லாஹும்ம உஃபிர் லில் முஅzzin, அல்லாஹும்ம உஃபிர் லில் முஅzzin அப்படின்னு கேட்டாங்க. ஒரு முறை பாவ மன்னிப்பு கேட்கறது பரவாயில்ல, 3 முறை அழுத்தி அழுத்தி கேட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. என்னது, மோதினாருமார்கள் எல்லாம் ரொம்ப தரமான நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டீங்களே, எப்படி ரொம்ப பெரிய தரமான நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டீங்களே, உங்களுடைய துவா வேணுமேங்கிறதுக்காக, நீங்க பாவ மன்னிப்பு தேடியதுக்குள்ள நுழையணுமேங்கிறதுக்காக மக்களை வாழெடுத்து போர் செய்ற அளவுக்கு ஆக்கிட்டீங்க. அதாவது நான் தான் மோதினார் பணிக்கு வருவேன், நான் தான் மோதினார் பணிக்கு வருவேன்னு சொல்லி மக்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்ளும் அளவுக்கு எங்களை ஆளாக்கி விட்டீர்களே அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப அசால்ட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நம்மளை பத்தி, இன்னைக்கு இருக்கிற ஆளுகளை பத்தி. இன்னைக்கு இருக்க அப்துரமானே, இப்ராஹிம், அவரு இவர் நம்ம இருக்கிறோமா இல்லையா, நம்ம மனநிலை எப்படி இருக்கும்ங்கிறத ரசூலுல்லாஹ் படம் பிடிச்ச மாதிரி கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதாவது உமர், அப்படி எல்லாம் கவலைப்படாதீங்க,
எப்படி சண்டை போட்டுக்கிட்டு நான் மோதினார் வேலைக்கு போவேன் அப்படின்னு வந்துரும் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஜமானும் இப்படி ஒரு காலம் வரும். எத்தனை கூண ஆகான அல்லாஹ் மோதினாறு பணி என்பதை ஒரு சாதாரணமான அற்ப பணியாக நினைத்து உங்கள் சமுதாயத்திலே மிகுந்த பலகீனமானவர்கள் அந்த பணியை பார்ப்பார்கள். எப்படி மிகுந்த பலகீனமானவர்கள் அந்த பணியை பார்ப்பாங்க. பெரும்பாலான பள்ளிவாசல பாருங்களேன், இந்த வார்த்தை கரெக்டா இருக்கா இல்லையா? அல்லாஹ் இந்த மோதினாருடைய வயசை கேளுங்க, அந்த மோதினாருடைய பின்புலத்தை கேளுங்க, எல்லாமே பலகீனமா தான் இருக்கு. எல்லாமே ஒரு பெரிய கோடீஸ்வரருக்குள்ள இன்னைக்கு மோதினாரா இருக்காங்களா பள்ளிவாசல்ல? ஆனா இருக்கணும். ஆனா இருக்கிறோமா? ஒரு இளம் வயசுல மோதினார் பணியை செய்யணும், மார்க் அப்படித்தான் சொல்லுது. ஆனா அந்த வயசுல செய்யறோமா? ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க நம்மளுடைய மனநிலையை பத்தி. அல்லாஹ் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வயது ரீதியாகவும் பலகீனமானவர்கள் தான் அந்த பணியில ஒரு காலத்தில் அமரப்போகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதான் இங்க கவனிக்கணும். அப்படி அந்த மோதினார் வேலையை செய்யுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். நரகமே, அதாவது அந்த வார்த்தை என்னன்னு கேட்டா, அவர்கள் சதையின் ஒரு பகுதி கூட நரகம் தீண்டாது. அப்படிதான் அதுக்கு நேரடி அர்த்தம். சதையின் ஒரு பகுதி, ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட அந்த நரகம் அவர் மேல டச் பண்ணாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். கொஞ்ச நேரம் கையை மட்டும் உள்ள விட்டாச்சு, காலை மட்டும் உள்ள விட்டாச்சு, அப்படி இல்ல. நரகத்தினுடைய ஒரு நெருப்பு கங்கு கூட அவருடைய ஒரே ஒரு இடத்தை கூட தொட முடியாது. அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான். காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க பலகீனமான மக்களாக இருந்தாலும் அந்த பணியை நீண்ட காலம் செஞ்சிருக்காங்களா இல்லையா? அவர்களுக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் விருது, மாபெரும் விருது. தஃசீர் இப்னு கஸீரிலே, துர்ருல் மன்சூரிலே இப்படி செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அமரலிலான இவ்வளவு செய்தியை கேட்ட பிறகு உமரலிலான சொன்னாங்க, அதாவது ஜனாதிபதி பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்பா, மக்கள் எல்லாம் சேர்ந்து என்னை ஜனாதிபதி என்னை மேல கையை புடிச்சு வசியத்து பண்ணி, அதாவது பையத்தை செஞ்சு முடிச்சுட்டீங்க. நீங்க எல்லாம் சொல்லும் போது வழியே இருந்த பொறுப்புல அமர்ந்துதான் ஆகணும். என்னைய மட்டும் கண்டுகொள்ளாம நீங்க விட்டுருந்தீங்கன்னு வைங்க, ஜனாதிபதி பொறுப்பு மட்டும் எனக்கு நீங்க தராம வந்திருந்தீங்கன்னு விட்டுருந்தீங்கன்னு வைங்க, நான் வழிய போய் மோதினார் பதவியை கேட்டு வாங்கியிருப்பேன். எனக்கு பள்ளியில பாங்கு சொல்ற பொறுப்பு தாங்கன்னு சொல்லி எந்த பள்ளியிலாவது ஒரு பள்ளியில போய் அல்லாண்டு மோதினார் பள்ளியில நான் உட்கார்ந்து இருப்பேன். என்னை கொண்டு போய் ஜனாதிபதி பொறுப்பை கொடுத்து பெரிய சுமையை சுமத்திட்டீங்களே அப்படின்னு உமரலிலானு கவலைப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். மற்றொரு நேரத்துல சொன்னாங்க உமரலிலானவை, அதாவது நான் மட்டும் மோதினாரா சேர்ந்திருந்தேன்னு வை, பகல் முழுக்க நோன்பு வைக்கணுங்கிறத பத்தியோ எனக்கு கவலை இல்லை, இரவு முழுக்க தொழுகணுங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை, அசால்ட்டா வாங்க சொல்லிக்கிட்டு சும்மா ஏதோ ஒன்று ரெண்டு அப்படியே பரல மட்டும் நிறைவேற்றிக்கிட்டு நிம்மதியா இருந்துருவேன். இந்த பணி என்ன அப்படியே அழகா கொண்டு போய் சொர்க்கம் சேர்த்துருமே, சொர்க்கத்துக்காக நிறைய பாடுபடுங்கிற அவசியம் இல்லாம போயிருக்குமே அப்படின்னு உமரலிலானு கவலைப்பட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். நிறைய செய்தி இதே போல மார்க்க ஞானங்களை படித்து நிறைய நபிமொழிகளை நமக்கு கற்றுத்தந்த, நிறைய ஹனஃபி மஸ்அலாவினுடைய தந்தை என்று சொல்லும் அளவிற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஹனஃபி சட்டத்தை யாருக்கு இந்த சமுதாயத்துக்கு சொல்லி கொடுத்தது, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து யார் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தான் வாங்கி கொடுத்தான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸ்கள்ல இருந்தா ஹனஃபி மதுஹபே பிறந்திருக்கிறது. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆய்வு பெரும்பாலும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவித்த நபிமொழிகளிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நபிமொழிகளை அறிவித்தார்கள் என்று பட்டியல் போடுறோம்ல, அந்த பட்டியல்ல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுக்கு தனி இடம் உண்டு. ரசூலுல்லாஹ்வோடு மிக நெருக்கமானவர். எந்த அளவுக்குன்னு கேட்டா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள எல்லாரும் அனுமதி வாங்கி தான் போவாங்க. நான் அனுமதி வாங்கி போற அளவுக்கு இல்ல, சில நேரங்கள்ல அனுமதி வாங்காமலே போற அளவுக்கு நான் ரசூலுல்லாஹ் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமான ஆளுங்கிறாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட மிக உயரிய கண்ணியமான மாமேதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அதாவது முஅத்தின் பணி எதை விட சிறந்தது தெரியுமா? நான் மட்டும் முஅத்தினாக இருக்கும் பாக்கியம் கிடைத்திருக்குமே ஆனால் நஃபிலான ஹஜ்ஜு உம்ராவை விட, நஃபிலான போருக்கு போவதை விட நான் முஅத்தின் பணியை சிறந்ததாக கருதுகிறேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். இன்னைக்கு ஒரு உம்ராவுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம்? ஆக குறைஞ்சது 1 லட்சம் இல்லையா? 1 லட்சம். அந்த 1 லட்சத்தை விட, அந்த உம்ராவை நஃபிலான உம்ராவை விட, அதாவது ஒரு முறை ஹஜ் ஃபர்து, அடுத்து செஞ்சா எல்லாமே நஃபில் தான், எல்லாமே நஃபில் தான். ஆனா இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு என்ன வேலை?
ஹஜ்ஜுக்கு 7 லட்சம் ரூபாய் கேட்கிறான் இல்லையா? அப்போ 7 லட்சங்களை விட அங்க போய் 40 நாள் அமல் செய்வதை விட உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் ஜிஹாதுக்கும் போகக்கூடிய நபிலான அந்த இபாதத்தை விட இந்த பணி அதை விட அதிகமான அந்தஸ்தை தருகிறது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதை விட உயர்ந்ததை சொல்ல முடியுமா என்ன? இவ்வளவு சிறப்பு அதுல இருக்கிறது. அது மட்டுமா, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அதாவது முஅத்தினுடைய அந்தஸ்து தெரியுமா, மோதினார்களுடைய மதிப்பு மரியாதை தெரியுமா? அது எந்த அளவுக்கு என்றால் கஸ்ஸியாமில் முஜாஹிதீன், அல்லாஹ்விற்காக உடலையும் உயிரையும் எடுத்துக்கொண்டு போர்க்களத்துக்கு போகிறாரே புனித போராளி, அவரை விட சிறந்தது என்று முஅத்தின் பணி என் பார்வையில் உயர்ந்தது என்பதாக சயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்களே. எவ்வளவு அந்தஸ்தான பணிங்க, எவ்வளவு உயர்வான பணி. ஆனா இன்னைக்கு நம்ம பார்வையில மோதினார்னா ஒரு கேவலம் தான். மோதினார்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்குற அளவுக்கு, யாசகம் வாங்குற அளவுக்கு உண்டான ஒரு ஆள், அவ்வளவுதான் நினைக்கிறோம். அடே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மோதினார் என்ன வேலை செய்யறாரு தெரியுங்களா? நம்ம பார்வையில வெறும் பாங்கு சொல்றாருன்னு நினைக்கிறோம். ஆனா அவருடைய பணியை இப்படி ஆய்வு செய்யுங்களேன். ஃபஜ்ருக்கு 5 மணிக்கு பாங்கு இல்லையா? சில நேரங்கள்ல 5 மணிக்கு பாங்குன்னு வச்சுக்குவோம். அவர் 5 மணிக்கு பாங்குன்னா 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். 4:30 மணிக்கு எந்திரிக்கணுங்க. அதுவும் அவர் மனைவி மக்களோட இருந்தாருன்னா வீட்டுல இருந்து புறப்பட்டு அவர் எவ்வளவு மழை அடிச்சாலும், எவ்வளவு புயல் அடிச்சாலும், கரண்ட் இல்லாம போனாலும், நாயி தொந்தரவு இருந்தாலும், மனுஷன் பேயி தொந்தரவு இருந்தாலும், எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி, 5 மணிக்கு பாங்கன்னா 4:30 மணிக்கு வீட்டுல இருந்து புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு லைட்டை போட்டு தொட்டியில தண்ணியை நிரப்பி ரெடியா உட்கார்ந்துருக்கணும். இது ஒரு நாள் செய்யற பணி இல்ல, வாழ்நாள் முழுக்க அப்படி செய்யறாரு. எப்படி? வாழ்நாள் முழுக்க செய்யறார். நீ யோசிங்களேன், எதிர் வரும் ரமதான், இந்த ரமதான்ல மட்டும்தான் நாம இதை செய்யறோம். எப்படி? சகரு வச்ச உடனே அந்த சகரை முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வர்றதுக்குள்ள எத்தனை பேர் பெரும்பாடுபடுறோமா இல்லையா? ஒரு மாசம் ஃபஜ்ர் தொழுகைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்றது இவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க ஒரு 10 வருட காலம், ஒரு 15 வருட காலம், ஒரு 20 வருட காலம் மோதினாரு தினந்தோறும் செய்யறாருங்க. முடியுமா நம்மளால? தினந்தோறும் செய்யறாரு. அதே போல டயத்தை கீப் அப் பண்றதுக்கு மோதினாற்றை தான் கத்துக்கணும். 10 மணிக்கு வர்றேன்னா நம்ம ஆளு வரும் பொழுது என்ன வரலையா, இதோ வந்துகிட்டு இருக்கே அம்மா, 10:30 மணிக்கு தான் வருவான் இல்லையா? அது நம்ம வீட்டு கல்யாணங்களை கொஞ்சம் பாருங்களேன். 10 to 12 போட்டா 1 மணிக்கு மேலதான் குத்துபாவே ஓதுறோம். இப்படிதான் நம்மளுடைய நிலையே இன்னைக்கு இருக்கு. வீட்டு விசேஷம்னு சொன்னா, ஒரு விருந்துக்குன்னு சொன்னா, அதற்கு லுகர் முடிச்சோடனே உங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பார்த்தா லுகர் 2:30 மணிக்கு மேலதான் தொடுவாங்க. 2:30 மணி 3 மணிக்கு வரைக்கும் ஆயிடும். இப்படி எல்லாம் உண்டு. டயத்தை நம்ம பெரும்பாலும் கீப் அப் பண்றதுல. ஆனா டயத்தை கீப் அப் பண்றது யார்கிட்ட கத்துக்கணும்? அது நல்ல பழக்கமா இல்லையா? மோதினார்ட்ட கத்துக்கலாம். சரியா 1 மணி பள்ளிவாசல் டான் அடிச்சா பாங்க சத்தம் கேட்பாங்க. 5 மணிக்குன்னா 5 மணிக்கு டான் சத்தம் கேட்கும். 5 வேளை தொழுகையும் டயத்தை கீப் அப் பண்ற ஒரே ஆளு இன்னைக்கு நம்ம கையை நீட்டி சொல்லலாம். அந்த சிறந்த பண்பு யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா மோதினார்ட்ட தான் இருக்கு. மோதினார்ட்ட தான் இருக்கு. அது அழகான ஒரு சிறந்த ஒரு இபாதத்து, ஒரு சிறந்த பணியும் கூட. அந்த இபாதத்து, அந்த பணியை ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி ஒரு 7 வருட காலம் செய்து விட்டால் நரகத்தின் விடுதலை என்று சொல்கிறார்கள். ஒரு 12 வருட காலம் செய்து விட்டால் சொர்க்கம் அவருக்கு வாஜிப் என்று சொல்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் செய்து விட்டால் நரகத்தினுடைய ஒரு துளி கூட அவருடைய சதையை தீண்டாது என்று சொல்கிறார்கள். 1 2 அல்ல, ஏராளமான சிறப்புகளை இந்த முஅஸ்ஸின்களை பார்த்து, இந்த மோதினார்களை பார்த்து இஸ்லாம் மிகச் சிறப்பாக சொல்கிறது. மோதினாரு ரொம்ப காஸ்ட்லியானவரு அப்படின்னு எங்க இப்ப பார்க்கலாம்? காபால போய் பாருங்க தெரியும். காபால மோதினார் எப்படிங்க வருவாரு? அப்படி பென்ஸ் கார்ல தான் வர்றாரு. ஆமா உண்மை, பென்ஸ் கார்ல கரெக்டா அந்த நேரத்துக்குள்ள வருவாரு. சரியா வாங்க சொல்லுவாரு. அவரை போய் சந்திக்க கூட முடியாது பாமர மக்கள்லாம். எங்க இருந்து வாங்க சொல்றாருன்னே தெரியாது. எங்க இருந்து வாங்க சொல்றாருன்னு தெரியாது. கரெக்டா டயத்துக்கு வாங்க சொல்லுவார், தொழுது முடிப்பார். உடனே அவங்க அப்படியே அல்லாத பென்ஸ் கார்ல வீட்டுக்கு வெளியே போயிருவார். உயரிய அந்தஸ்து, கண்ணியமான அந்தஸ்தை அப்படிதான் கொடுக்கணும்னு சொல்லுது. என்ன அசரத்து எங்க மோதினாருக்கு பென்சுக்கார கொடுக்க சொல்றீங்களான்னு அர்த்தம் இல்ல. அவரை கண்ணியமா நடத்தினாலே போதும், பென்சுக்காரெல்லாம் தர வேண்டாம்ங்க. எப்படி? பென்சுக்காரெல்லாம் கொடுக்க வேண்டாம். மோதினார் ஒரு செலாஞ்சலி அவரை கண்ணியமா பார்த்தா போதும். ஏதோ ஆடு மாடு மாதிரி நாய் நரி மாதிரி பார்க்காம இருந்தாலே சரிதான். இன்னைக்கு இருக்க மோதினார் அதைத்தான் எதிர்பார்க்கறாங்க. சந்தாவுக்கு போனா மோதினார் வந்துட்டாரப்பா, மோதியாரப்பா வந்துட்டார், ஓரத்துல நில்லுங்க அப்படின்றான் சில பேர். சில பேர் மட்டும்தான் உள்ள வாங்க போய் உட்காருங்க போய் பேனை போடு, அந்த கொடுக்குற 50 ரூபாய்க்கு ஒரு மரியாதையோட கொடுக்குறாங்க. ஆனா 50 100 சந்தாவா கொடுத்தாலும் மோதினார் வந்தா கூட ஏதோ ஆடு மாடு மாதிரி வேலைக்கார மாதிரி சில இடங்கள்ல மோதினார் வந்துட்டாரா, இப்ப வராது நாளைக்கு வா போ அப்படின்னு விரட்டி விடுற ஆளுகள்லாம் இருக்கா இல்லையா? இது அந்தஸ்து குறைவுன்னு விளங்குறமே. எங்க மோதினார தக்க மரியாதையோடு மதிக்கும் பழக்கம் வந்தால் உங்களிடத்துல ஈமான் வளர்ச்சியை நோக்கி போகிறது என்ற அர்த்தம்.
மோதினாருக்கும் பள்ளியினுடைய பணியாளர்களுக்கும் தக்க மரியாதை தர மறுத்தது என்றால் உங்கள் உள்ளம், உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இதுதான் குர்ஆன் ஹதீஸும் சொல்லுகிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதன் வெளிவந்த நாதாக்கள் நல்லடியார்கள் எல்லாம் முஅத்தின் பணி என்பது ஒரு உயர்வான பணி, கண்ணியமான பணி. அதில் இருப்பவர்களை கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர், சொர்க்கம் வாஜிபானவர், நரகம் ஹராமானவர் என்று சொல்லி இருக்க, நாம் என்னமோ அவர்களை நம் வீட்டு வேலைக்காரரை போல பார்த்தால் நிலை என்னவாகும்? சுருங்க சொன்னால், மோதினாரை மதிப்பவர்கள் அல்லாவையும் ரசூலையும் மதிக்கிறார்கள். மோதினாரை மதிக்க தவறியவர்கள் அல்லாவையும் ரசூலையும் மதிக்க தவறிவிட்டார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதனால் வல்லோன் அல்லாஹ் தஆலா மோதினார்களுடைய பணி அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாமும் எதிர்காலங்களில் அந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டுமே என்று ஆசை கொள்ள வேண்டும். அதே போல வல்லோன் அல்லாஹ் தஆலா நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பள்ளிக்கு முன்பாகவே மோதினாரின் அனுமதி வாங்கி அந்த பாங்கை மிகவும் சந்தோஷத்தோடு உரத்த குரலில் சொல்லும் பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.